திங்களென அழகொளிரும் திருவருளே பரம்பொருளே மங்களம் பொங்கும் நாளில் மகிழ்வுடனே தாழ்பணிந்து இன்னருள் வேண்டி நின்றோ இறையவனே எழுகவே இன்னருள் வேண்டி நின்றோ இறையவனே எழுகவே இறையவனே எழுகவே இறையவனே எழுகவே. தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். ஜதியுடன் ஸ்வரமும் ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜல் 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 என சலங்கை ஒலிக்க ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜல் 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 என சலங்கை ஒலிக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ புகழ் உரைக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ புகழ் உரைக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ புகழ் உரைக்க தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். கருவாய் நீயே இருக்கின்றாய் கருவிகள் எம்மை இயக்குகின்றாய். கருவாய் நீயே இருக்கின்றாய் கருவிகள் எம்மை இயக்குகின்றாய். எங்களின் ஞானம் நீ தந்த கொடைய எங்களின் ஞானம் நீ தந்த கொடைய இறைவனை மற
தொடங்கிடும் பணிகள் திண்ணமாய் பறிக்கும் வெற்றியின் கனிகள் உன்னையே நினைத்து தொடங்கிடும் பணிகள் திண்ணமாய் பறிக்கும் வெற்றியின் கனிகள் உந்தனின் பேரருள் ஆசியும் இருந்தால் உந்தனின் பேரருள் ஆசியும் இருந்தால் விந்தைகள் நீதமும் மலரும் வாழ்வில் விந்தைகள் நீதமும் மலரும் வாழ்வில் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானுடைய செந்தாமரை திருவடிகளையும் சிரவையாதீனத்தினுடைய எங்கள் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருவர்களையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி ஒளி பரவட்டும் அமைதி பெருகட்டும் என்கின்ற நல்ல சிந்தனையோடும் புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றமும் இந்த MIET பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற பல்சமய நல்லுறவு தீபாவளி திருநாள் விழாவானது இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய செயலர் மற்றும் தாளாளர் பொறியாளர் முகமது யூனஸ் அவர்களே, இந்த விழா நடைபெறுவதற்கு முன்னின்று எடுத்திருக்கின்ற பல்சமய இந்த அமைப்பினுடைய இயக்குனர் சார்லஸ் அவர்களே, மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களே, மாணாக்கர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே எல்லாரும் உணவுக்காக உணவு நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இது காலையும் இல்லை, மதியமும் இல்லை, மாலையும் இல்லை, நடுப்பகலிலே அமர்ந்திருக்கின்றோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடையாள அட்டை தெரிந்தடித்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ என்று தெரியவில்லை. நடுவிலே வெள்ளை அமைந்திருக்கின்றது, கிறிஸ்தவர்களுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. அடுத்ததாக இருக்கின்ற அந்த காவியானது இந்துக்களுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. மஞ்சள் மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளம், கீழே இருக்கின்ற பச்சை இஸ்லாமியருக்கானதாக அமைந்திருக்கின்றது. இது தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ இயல்பாக அமைந்ததோ, இந்த அடையாள அட்டையானது ஒரு பல்சமய நோக்கத்தோடு அமைந்திருப்பது மங்களகரமான மஞ்சளோடு அமைந்திருக்கின்றது. இங்கு இந்த விழா பற்றிய ஒரு சிந்தனையோடு எல்லாரும் இந்த தாய் திருநாட்டிலே நம்முடைய விழாவை கொண்டாடுகின்றோம். தீபாவளி என்றாலே என்ன பொருள் என்றால், நமக்கு வழக்கமாக இருக்கின்ற செய்தி பட்டாசுகளை வெடித்தும் புத்தாடைகளை அணிந்தும் மகிழ்ச்சியோடு இனிப்புகளை கொடுத்தும் மகிழ்வாக கொண்டாடுவது ஒரு வழக்கம். ஒன்று நரகாசுரன் அழிந்து விட்டால் அதற்காக மகிழ்ச்சிக்காக கொண்டாடுகின்றோம் என்ற செய்தியும் ஒன்று உண்டு. ஆனால் தீபாவளி என்பதற்கான அர்த்தம் இங்கு முதலிலே நடைபெற்றது. தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் தீப ஆவளி. தீபங்களை வரிசையாக ஏற்றுவதுதான் தீபாவளி.
பின்னால் அது எப்படியோ பல கதைகள் வந்து விட்டது. அது தீபாவளியாக நரகாசுரன் என்றவனை அழிப்பதற்காக. அந்த நரகாசுரன் யாரும் இல்லை, நாம் தான் நரகாசுரன். நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? பொறாமை இருக்கின்றது. பிறரை அழிய வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னும் கோபதாபங்கள் இருக்கின்றது. இதுதான் நம்மிடத்திலே இருக்கின்றது. இந்த நரகாசுரனை அழிக்க வேண்டும். நம்மிடத்திலே இருக்கின்ற இந்த அறியாமை இருளை நீக்கி நமக்கு ஒளியை கொடுப்பது விளக்கு. இங்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது, பகல் நேரமாக இருக்கின்றது. முதலிலே ஒரு பாடல் பாடின, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இந்த வெளிச்சம் இருக்கின்றது. இந்த வெளிச்சம் நின்று விட்டால் மாலை நேரம், இரவு நேரம், இந்த இடத்திலே நமக்கு கண் இருக்கின்றது. இப்பொழுது பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் விளக்கு அணைந்து விட்டால் நம்மால் அருகிலே இருக்கின்ற பொருளை பார்க்க முடியுமா என்றால் முடியாது. கண் இருக்குது, என்னால் பார்க்க முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக இயலாது. ஆகவே அந்த இருள், நம்மிடத்திலே இருக்கின்ற அறியாமையான இருளை நீக்கி நமக்கு தெளிவை கொடுப்பது தான் இந்த விளக்கு வழிபாடு. இது தீபங்களை வரிசையாக ஏற்றி வணங்குகின்ற ஒரு வழிபாடாக நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார். அந்த சமய நிலநடுக்கமாக இங்கு காலையிலே வருகின்ற பொழுது நம்முடைய தமிழ் மாணிக்கம் அவர்கள் காலையிலே வந்திருந்தார். வந்திருந்து விட்டு மதியம் உணவை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டார். அவர் பக்கத்திலே ஏதாவது நல்ல உணவகம் இருக்கும், அங்கே செல்லலாம் என்று சொன்னார். இல்லை, நாங்கள் தங்கியிருக்கின்ற இடத்திலேயே உணவு அருந்திக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, இல்லை, ஒரு 5 நிமிடங்கள் எழுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இல்லை, இங்கு உணவு இங்கேயே தயாராக இருக்கின்றது, அருந்திக் கொள்ளலாம் என்று சொன்னார். அப்பொழுது கல்லூரியிலே வந்து முதல்வரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், இன்று உங்களுடைய உணவு எல்லாருக்கும் வழங்கப்படுகின்றது என்று சொன்னார். சைவ உணவாக நாங்கள் இந்த மலாகத்தை இன்று மாற்றிவிட்டோம் என்று சொன்னார். ஆகவே அந்த நல்லிணக்கம், ஒருவருக்காக தங்களை மாற்றிக்கொண்ட ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுவதுதான் நம்முடைய சிறப்பு. நம்முடைய இதற்கு முன்பு பேசுகின்ற பொழுது மருத்துவர் அலீம் அவர்கள் பேசினார்கள். அவரோடு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வேறொரு நிகழ்ச்சியிலே அவர் கூட பேசிய ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அழகான முறையிலே கந்த சஷ்டிக்கான விளக்கத்தை சொல்லி அதில் எப்படி எங்களுடைய மருத்துவத்திற்கும் அதற்கும் தொடர்புள்ளது என்று ஒரு அருமையான கட்டுரையை அவர்கள் பழனியிலே நடைபெற்ற ஒரு முருக மாநாட்டிலே அதை கட்டுரையாக வாசித்தேன் என்று சொல்லி, அதில் வருகின்ற ஒவ்வொரு கருத்தும் நமக்கு பொருத்தமுடையதாக இருக்கின்றது என்று அதை பதிவு செய்தார்கள். அதை மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திலே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியோடு அவர்கள் இஸ்லாமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வருத்தமான செய்தியை பதிவு செய்தார்கள். திருமணங்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே அதிகமான மனமுறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிகமானவர்கள் வழக்காடு மன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். அது இஸ்லாமத்தில் மட்டுமல்ல, இந்துக்களிலேயும் பெரும்பாலான குடும்பங்கள் திருமணங்கள் நடைபெற்று நாள் கணக்கிலே, வாரக்கணக்கிலே, மாதக்கணக்கிலேயே பிரிந்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கல்வி என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்று நம்முடைய நாட்டிலே பார்த்தால் படித்தவருடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. நம்முடைய பாரதி சொல்வான், படித்தவன் தவறு செய்தால் ஐயோ ஐயோ என்று போவான் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று யார் தவறு செய்கின்றார்கள்? படித்தவர்கள் தான் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள், தவறான வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சமுதாயம், மக்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள்? சகிப்புத்தன்மையில் ஏன் குடும்பங்கள் பிரிகின்றது என்றால் சகிப்புத்தன்மையில் ஒருவரை விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம்? அவரிடத்திலே இருக்கின்ற குற்றங்குறைகளை பார்த்து உடனே விலகிவிட வேண்டும் என்கின்ற நிலையிலே இருக்கின்றோம். அதற்கு காரணம் பெரியவர்கள் காட்டுகின்ற, சமயத் தலைவர்கள் காட்டுகின்ற நல்வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அவர்களிடத்திலே அடுத்த தலைமுறையிலே இருக்கின்ற குடும்பங்களிலே இணைகின்ற தம்பதிகளுக்கு இல்லை. அதற்கு ஏன் என்ன காரணம்? சமயத் தலைவர்கள் அல்லது குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டவில்லையா என்கின்ற அச்சம் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனமுறிவு இந்த சமுதாயத்திற்கு ஏற்புடையதாக இல்லை. நம்முடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய வாழ்க்கை முறையும்
மேற்கத்திய கலாச்சாரம் அல்ல. இன்று வாழ்ந்து விட்டு நாளை பிரிந்து விடலாம் என்கின்ற வாழ்க்கை முறையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை. ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டியதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை நமக்கு முன்னோர்கள் நமக்கு அழகாக நமக்கு வடித்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த கலாச்சாரங்கள் நம் இடத்திலே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் தலைமையுரையிலே மிக அழகாக சொன்னார்கள், ஏன் நாம் பள்ளிக்கூடங்களிலே இருந்த அறநூல்களை எல்லாம் எடுத்து விட்டோம். அந்த அறநூல்களை எல்லாம் எடுத்ததன் காரணமாக இன்று நாம் அந்த அறமான செயல்களை நன்னூல்களை நன்னெறிகளை எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்காமல் போனதன் காரணமாக நாம் எல்லாம் இன்று எதையோ இழந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவை பிராட்டி சொன்னால் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார். இளம் வயதிலேயே செய்வதற்கு விரும்பு என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு யார் தலைவனாக ஹீரோவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சினிமா நடிகனை தாடி ஓடுகின்றோம். அங்கே என்ன நடக்கின்றதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் உங்களையெல்லாம் இத்தனை கடினமான சூழலிலே உங்களையெல்லாம் முதல் தலைமுறையிலே இருக்கின்ற பட்டதாரிகளாக ஆக்க வேண்டும், பொறியாளராக மாற்ற வேண்டும், ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கி பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள்தான் உங்களுக்கு நாயகராக இருக்க முடியுமே ஒழிய ஒரு திரைப்பட நாயகன் உங்களுக்கு தலைவனாக முடியாது. ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தலைவனாக முடியாது. அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்ற உங்களுடைய பெற்றோரை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். நமக்கு அறநூலிலே சொல்லுகின்ற பொழுது அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்று சொன்னார்கள். முன்னெறி தெய்வம் கடவுளை பின்னால் வைத்தார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றினார்கள். அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்று சொன்னார்கள். பெற்றோர்களை போற்றுங்கள், வணங்குங்கள், அவர்கள் காட்டுகின்ற நல்வழியிலே செல்லுங்கள் என்று நமக்கு அழகாக வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்று பெற்றோர்களை போற்றுகின்றோமா, மதிக்கின்றோமா, அவர்கள் காட்டுகின்ற அறவழியிலே சொல்லுகின்றோமா? பார்க்கின்றோம் இளைஞர்கள் எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த போதை உலகத்திலே அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள், தடமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். கற்றவர்கள் அதிகரித்திருக்கின்ற நாட்டிலே என்ன நடக்கின்றது? தீபாவளி வருகின்றது, அரசு நிர்ணயிக்கின்றது இந்த ஆண்டு இவ்வளவு வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பதற்கான மதுபானத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை வைக்கின்றார்கள். பெற்றோர்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? நீ செல்ல வேண்டிய இடம் பெரியோர்களை பாருங்கள். எத்தனையோ குழந்தைகள் அடுத்த வேளைக்கு உணவில்லாமல் இருக்கின்றார்களே, இந்த பொருளை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுங்கள். எத்தனையோ குழந்தைகள் அனாதை ஆசிரமத்தில் இருக்கின்றார்கள், அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பெரியோர்கள் குழந்தைகளால் புறம் தள்ளப்பட்டு முதியோர் இல்லத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள் என்று சொல்லுவதில்லை. நாம் எதை நோக்கி ஓடுகின்றோம்? போதை வஸ்தை நோக்கி ஓடுகின்றோம். அரசு நிர்ணயிக்கின்றது, இந்த வருஷம் இவ்வளவு என்று நிர்ணயித்து அதிலே நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்று பெருமிதமாக சொல்லுகின்றோம். இத்தனை மாணவர்கள் இதை சாதித்திருக்கின்ற என்று நமக்கு கனவு காணுங்கள் என்று சொன்ன அப்துல் கலாமினுடைய சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது. நாம் எதை நோக்கி ஓட வேண்டும்? எதை பற்றிய கனவாக இருக்க வேண்டும்? இந்த உலகம் நாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற நாடாக நாம் வல்லரசு ஆக வேண்டாம், ஒரு நல்ல அரசாக மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற மனிதராக உயர்வதற்குரிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த பல்சமய இயக்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மனிதநேயம் உருவாக வேண்டும். 150 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் ஒரு பல்சமய இயக்கங்கள் இல்லை. ஏனென்றால் அன்று சாதிகளை பற்றி சிந்திக்கவில்லை, சமயங்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் இன்று எங்கு சென்றாலும் நீ இவர்களா, இந்த மதமா அல்லது இந்த ஜாதியா என்கின்ற நிலையிலே நம்முடைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த நிலையிலே இருந்து மாறுவதற்குரிய சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்காக கொடுத்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் முன்பதற்குரிய நேரம் இருக்கின்றது. ஒரு நாள் இதனால் கஷ்டப்படுவதனால் ஒன்றும் குறைந்து போய்விடுவதில்லை. எத்தனையோ பேர் ஒரு வேளை உணவுக்கு இல்லாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு இன்று பல்சமய தலைவர்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான கருத்துக்களை விதைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதரிடத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுதான் நம்முடைய இந்த அமைப்பினுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய நோக்கம் இந்த சமுதாயமானது நல்வழியிலே செல்ல வேண்டும்.
அவர்கள் காலையிலே சார்லஸ் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சமயத்தினுடைய ஒற்றுமையை பற்றி பேச வேண்டும் என்று கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். ஒரு முறை விமானத்திலே ஒரு வெளியூருக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு. விமானத்திலே வந்து கொண்டிருந்தேன். அவர்கள் அவர்களுக்கான மலேசியா என்று நினைக்கின்றேன் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் யாரெல்லாம் எந்த உணவை பதிவு செய்திருப்பார்களோ அவர்களுக்குரிய உணவை கொடுப்பார்கள். ஒன்று சைவ உணவாக இருக்கும், அருகிலே இருக்கின்றவர்களுக்கு மற்ற அசைவ உணவாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார்கள். எனக்கு அருகிலே ஒரு இளைஞர் அமர்ந்திருந்தார். அவர் அசைவ உணவு வாங்கி வைத்திருந்தார். நானும் வாங்கி வைத்திருந்தேன். உணவு உண்டேன். அவர் உண் என்று சொன்ன பொழுது சொன்னார், வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், நான் இந்த விமானத்தை விட்டு இறங்கி சென்றதற்கு பின்பு அந்த உணவை உண்டு கொள்கின்றேன் என்று சொன்னார். நடந்தது உண்மை. அந்த இளைஞன், ஏனென்றால் நீங்கள் சைவ உணவு உண்கின்றீர்கள், பக்கத்திலே இருக்கின்றேன். இல்லை, பரவாயில்லை என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் வேண்டாம் என்று சொன்னார். இதுதான் ஒரு நல்லிணக்கமாக அவர் ஒரு வழிகாட்டிய இளைஞனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நம் மனித நேயம் என்கின்ற கருத்தை இங்கே எல்லாரும் விதைத்தார்கள். அந்த கருத்துக்கள் ஐயா அவர்கள், உங்களுடைய செயலர் அவர்கள் அழகான பல கருத்துக்களை எல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாழ்விலே வந்த செய்தியை சொன்னார்கள். நேற்று வேறொரு நிகழ்விலே கலந்து கொள்கின்ற பொழுது மனித நேயத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதராக இருக்கின்ற செய்தி துரைசாமி அவர்கள் உங்களைப் போல இருக்கின்ற கல்லூரியில் இதே நேரத்தில் உரையாற்றி கொண்டிருந்தார். உணவை பற்றிய தேடலை பற்றிய ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார். உணவு எப்படிப்பட்டதாக, செரிமானம் உடையதாக, பசித்த பின்பு உண்ணுகின்ற உணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதுதான் முதல் படிப்பாக இருக்க வேண்டும். கல்வி என்பது 2வது பட்சம். முதல் படிப்பு உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு என்று சொல்லிக்கொண்டு மிக அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதுபோல் ஐயா அவர்களும் மிக அழகான பதிவுகளை எல்லாம் செய்தார். கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு அவர் சொன்னார், கண்டிப்பாக இளைஞர்கள் தினம்தோறும் செய்தித்தாளை படிக்க வேண்டும். நம் கையில் இருக்கின்ற அலைபேசியில் இருக்கின்ற செய்திகளை அல்ல, தினம்தோறும் வருகின்ற நாளிதழிலே வருகின்ற செய்திகளை எல்லாம் படித்து பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளை வாசிக்கின்றவர் இருந்தால் நன்றாக தெரிந்திருக்கலாம். தமிழ் இந்து இசை என்று சொல்லுகின்ற நாளிதழிலே ஒரு அழகான ஒரு புத்தகத்தினுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். ஏன் அதிகமான ஜப்பானியர்கள் ஒலிம்பிக்கிலே பதக்கம் பெறுகின்றார் என்ற கருத்தோடு அழகான ஒரு கட்டுரையை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய கல்வி முறை. ஐயா அவர் சொன்னார்கள், கல்வியில் எதை புகட்ட வேண்டும் என்று அதற்கு அழகான கட்டுரை பார்க்க வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அந்த கட்டுரையிலே போட்டிருந்தார்கள். அவர் சொன்னாங்க, 2 வயசுலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விட்டுறாங்கன்னு. ஆனால் அவர்களெல்லாம் அந்த நாட்டிலே 6 வயதிற்கு பின்பால்தான் பள்ளிக்கூடத்திற்கே குழந்தைகளை அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் பெற்றோர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள். நாம் பிறந்தவுடனே குழந்தை பேசியவுடனே மறுநாளே பள்ளியிலே கொண்டு போய் தள்ளிவிடுவதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்குது. பழைய காலத்தில் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். கையை காதில் தொட்டாத்த வயசு, நீ 5 வயசு 6 வயசுன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்பொழுதுதான் முழு வளர்ச்சி அடைந்திருக்கின்றார் என்று பள்ளியிலே தலைமை ஆசிரியர் சேர்த்துக்கொள்வார். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டெல்லாம் வேண்டியதே இல்லை, உங்களுக்கெல்லாம் பிறப்பு சான்றிதழ் வேண்டியது இல்லை, மாணவனுடைய வளர்ச்சியை பார்த்துத்தான் கல்வி கொடுத்தார்கள். அந்த கட்டுரையிலே பார்க்கின்ற பொழுதும் முதல் 4 ஆண்டுகள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நீதி போதனை வகுப்பு மட்டும்தான் நடக்குது. அந்த ஆங்கிலம் படிக்கிறதோ மற்றது மொழிகளை படிக்கிறதோ இல்லை. நீதி போதனைகள், பெற்றோர்களை எப்படி மதிப்பது, தேசத்தை எப்படி மதிப்பது, பேருந்திலே செல்லுகின்ற பொழுது பெரியவர்கள் நின்று கொண்டிருந்தால் அவர்களை வணங்கி அவர்களுக்கு இடம் கொடுத்து நாம் நின்று கொண்டிருக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், தேசப்பற்றை வளர்ப்பதும் மொழிப்பற்றை வளர்ப்பதும் பெரியவர்களை வளர்க்கின்ற முறையிலே நாம் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை, ஆழமான கருத்தை அவர்கள் விதைத்திருக்கின்றார்கள். 4 ஆண்டுகள். அதன் பின்பு அவரவர்கள் யாரெல்லாம் எதை விரும்புகின்றார்களோ அதை மட்டும்தான் கற்க முடியும். நமக்கு அப்படி இல்லை. கல்லூரியில் போய் எது கிடைக்குதோ,
சேர்ந்துக்க வேண்டியது. 2 ஆண்டுக்கு பின்பு அந்த கல்லூரியில் அது பிடிக்கலைன்னா படிக்க மாட்டோம். முடிச்சு போகிற போது பாதி பாடங்கள் அரியராக இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள், ஆகவே அவர்கள் விரும்புகின்ற பாடத்திலே படிக்கின்றார்கள், விரும்புகின்ற விளையாட்டிலே விளையாடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் உலக அந்த விளையாட்டிலே ஒலிம்பிக்கிலே முதல் 5 இடங்களிலே வருகின்றார் என்றால் அவர்கள் இளைஞர்கள் விரும்பியதை ஏற்று படிக்கின்ற ஆற்றல் அவர்களுக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் வெற்றி அடைவதற்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற கட்டுரை ஒரு பயனுடைய கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இதுபோல இருக்கின்ற கட்டுரைகள் ஐயா அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள். ஊரனடிகள் என்ற அடிகளார் ஒருவர் இருந்தார். ஐயாவை போல தினந்தோறும் வருகின்ற பத்திரிகையிலே வருகின்ற செய்திகளை எல்லாம் பதிவு செய்து 1,00,000 பதிவுகளை பதிவு செய்து வைத்திருந்தார். அப்பொழுது எவ்வளவு சிந்தனைகள் அவருடைய உள்ளத்திலே 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் படித்து எடுத்து வைத்த பதிவை உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு ஞாபக சக்தியோடு இன்றும் வந்ததை நினைவுபடுத்த வேண்டும் என்று வருகின்றார். ஆகவே ஒரு சமுதாய மாற்றத்திற்கு ஒரு நல்ல நல்லிணக்கமாக இது அமைந்திருக்கின்றது. நம்முடைய மாற்றம் எங்கே தொடங்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய மாணவனிடத்திலே இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும். ஒரு மாற்றம் என்பது ஏதோ அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தினாலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது. பாதுகாப்பாக செல்ல வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உண்டு. அதற்கான சட்டத்தை அரசு தான் சொல்ல முடியும் ஒழிய தலைக்கவசம் இல்லாமல் செல்வதும் வேகமாக செல்வதும் அரசு கட்டுப்படுத்தினால் மட்டும் போதாது. அடிபட்டதற்கு பின்பு அவர்கள் துன்பப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளைஞரிடத்தில் வேகம் இருக்கலாம், ஆனால் அது விவேகமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்றவர்களும் அதன் மூலமாக பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்பதை சிந்திப்பதற்குரிய அரங்காக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இஸ்லாமிய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள், கிறிஸ்தவ தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள், சீக்கிய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய பல சான்றோர்கள் இந்த அரங்குக்கு வந்திருக்கின்றார் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேறு இடத்திலே இருந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புனித நூல்கள் இருக்கின்றது. ஆனால் வந்து இருக்கின்ற இடம் ஒன்று, புறப்பட்ட இடம் வேறு, வந்து சேர்ந்திருக்கின்ற இடம் ஒன்று. அதுதான் அன்பு என்கின்ற ஒரு அறத்தை நம்முடைய எல்லா சமயங்களும் போதிக்கின்றது. பல வழிகள் பல இருக்கலாம். சேருகின்ற இடம் அன்பு என்கின்ற ஒரு இடத்தை நாம் நோக்கி செல்லுகின்றோம். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் நமக்கு கீதையும் சொல்லுகின்றது, குரானும் சொல்லுகின்றது, நமக்கு நம்முடைய விவிலியமும் சொல்லுகின்றது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் விட்டு கொடுத்து வாழுகின்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்கின்ற அறத்தைத்தான் நம்முடைய புனித நூல்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வழிகள் வேறு வேறாக இருக்கலாம், சேருகின்ற இடம் ஒன்று என்று நமக்கு அழகாக வெளியிட்டு கூறுவது நம்முடைய சமயங்கள். அந்த சமயம் காட்டுகின்ற அறவழியிலே செல்வதன் மூலமாக குடும்பங்கள் ஒன்றாக இருந்தால் மட்டுமே அவர்கள் பெற்றோர்கள் இடத்திலே இருந்துதான் அது தொடங்கப்பட வேண்டும். மற்றவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், வாருங்கள் வழிபாட்டுக்கு வாருங்கள், இதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லத்தான் முடியுமே ஒழிய, ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார்கள், பல நாட்களுக்கு முன்பு படித்தது. கோழியை வந்து கோபத்தான் சொல்ல முடியும் ஒழிய கோவி கூவு என்று சொல்ல முடியாது. அது தானாகவே கூவ வேண்டும் ஒழிய கோழி கூவு என்று சொல்லி நாம் தட்டி கொடுக்க முடியாது. அதுபோல் அதை அவரவர்கள் உணர வேண்டுமே ஒழிய நீ இதை அடைய வேண்டும் என்று சொல்லத்தான் முடியும் ஒழிய அதை அடைவதற்கான மார்க்கத்தை வழியை நீங்கள் தான் தேட வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நம்முடைய சார்லஸ் அவர்களும் மணவை அவர்களும் சென்ற வாரத்திலே வந்திருந்து நீண்ட நேரம் எங்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியோடு கைதட்டுகின்றார்கள். உணவுக்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டு இத்தோடு நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு கொண்டாடுங்கள், பாதுகாப்போடு கொண்டாடுங்கள். வாழ்த்துகின்றோம்.